வணக்கம் அன்பு சொந்தங்களே. இப்போ கதை சொல்ல போறேன், வீடு கதை சொல்ல போறேன். விடுகதைலாம் சொல்ல போறது இல்லைங்க, சிறு கதையை சொல்ல போறேன். கதைகளை குழந்தைங்களுக்கு சொல்லுங்க, அவங்களோட சிந்திக்கும் திறன் அதிகமாகும். ஒரு இன்ட்ரெஸ்டா கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போலாம். ஒரு ஊர்ல ராமு சோமுன்னு ரெண்டு நண்பர்கள் இருந்தாங்க. ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்து வீட்டுல இருந்தாங்க. இவங்க ரெண்டு பேரும் மீன்பிடி தொழிலா கொண்டு மீன் பிடிச்சு விற்பனை செய்து வாழ்க்கையை நடத்திட்டு வந்தாங்க. அப்படி இருக்கிற சமயத்துல ஒரு நாள் அவங்க தெருவுக்கு ஒரு பிச்சைக்காரர் வராரு. பிச்சை எடுத்துக்கிட்டு வராரு. அப்ப இவங்ககிட்ட வந்து பிச்சை எடுக்கும்போது ராமுன்றவன் அவருக்கு சாப்பாடு தரான். ஆனா அவருக்கு சாப்பாடு தரது இந்த சோமுக்கு பிடிக்கல. ஏன்டா இந்த மாதிரி கை கால் நல்லா இருக்கிறவங்களுக்கு நீ ஏன்டா சாப்பாடு தர அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். முதல் நாள் போயிடுச்சு. ரெண்டாவது நாளும் அதே பிச்சைக்காரர் அங்க ராமு கிட்டாண்டே வராரு. ரெண்டாவது நாளும் ராமு அவருக்கு சாப்பாடு தரான். அப்பயும் சோமு ராமுவை திட்டுறான், ஏன்டா இந்த மாதிரி பண்றேன்னு சொல்லிட்டு. மூணாவது நாளும் அந்த பிச்சைக்காரர் அங்கேயே வராரு, அவங்க வீட்டாண்டியே வந்தா ராமு மூணாவது நாளும் சாப்பாடு தரான். அன்னைக்கு என்ன பண்றான் சோமு, அந்த பிச்சைக்காரனை திட்டி என் கூட வான்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு ஒரு கூட நிறைய மீனை பிடிச்சி அவர்கிட்ட அந்த மீன்களை கொடுத்துட்றான். கொடுத்து இதை வித்து உன் வாழ்க்கையை நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டான். அப்படி கொடுக்கும்போது அன்னையிலிருந்து அந்த பிச்சைக்காரர் அவங்க வீட்டு பக்கமே வர்றதில்லை. வருடங்கள் சில கழிந்து ஓடிடுச்சு. ஒரு பல வருடங்கள் போயிடுச்சு. போன பிறகு ஒரு நாள் குதிரைகள் பூட்டிய வண்டியில ஒரு செல்வந்தர் வராரு. அந்த தெருவுக்கு வரும்போது ராமு சோமும் பாக்குறாங்க. ராமுக்கு தெரிஞ்சிச்சு இவருக்கு நம்ம சாப்பாடு கொடுத்தோமே அந்த பிச்சைக்காரர் தான் சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடறான். கிட்ட வந்து அந்த செல்வந்தர் என்ன பண்றாரு, சோமு கிட்ட ஒரு தங்க மீனை கொடுக்குறாரு. தங்க மீனை பரிசா கொடுக்குறாரு. இதை பார்த்த ராமுக்கு ரொம்ப கோபம் அடைஞ்சு, நீ பிச்சை எடுத்து வந்த காலத்துல உனக்கு முதல்ல சாப்பாடு போட்டவன் நான் தான், எனக்கு அந்த தங்க மீன் எனக்கு தான் சொந்தன்றான். இல்ல அது சோமுக்கு தான் சொந்தம்னு அவர் சொல்றாரு. இதே மாதிரி ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் ஆயிட்டு என்ன பண்றாங்க, வாங்க நம்ம ராஜா கிட்ட போய் தீர்ப்பு அவர்கிட்டே கேட்டுக்கலாம்னு சொல்லிட்டு போறாங்க. அரசர்கிட்ட போறாங்க. அரசர்கிட்ட போயிட்டு தங்களோட பங்குக்கு அவங்க கதையை சொல்றாங்க. சொன்ன உடனே ராஜா என்ன பண்றாரு, ராமுவை கூப்பிட்டு அவர் கஷ்டப்பட்டு பசின்னு வந்த காலத்துல நீ தான் சாப்பாடு அவர் கொடுத்துருக்க முதல்ல. இருந்தாலும் நீ கொடுத்த சாப்பாடு அவர் பசியை ஆத்திச்சக்கண்டி அவர் வாழ்க்கை தரத்தை எதுவும் மாத்தல. ஆனா சோமு அவருக்கு மீன் பிடிச்சு கொடுத்த அந்த மீன் வித்து பிழைச்சதுனால இன்னைக்கு அவர் இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறாரு. ஆகவே இந்த தங்க மீன் சோமுவுக்கு தான் சொந்தம் தீர்ப்பு கொடுத்துடுறாரு. இந்த கதையில இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது மக்களே? பாத்துக்குங்க. ஒருத்தரோட தேவை என்னன்றத புரிஞ்சு செய்யணும். அந்த நேரத்துல அந்த சாப்பாடு கொடுத்ததுனால எதுவும் மாற போறது கிடையாது. அவர் வாழ்க்கை எது மாத்துதுன்னு தெரிஞ்சு கொடுக்கறது தான் புத்திசாலித்தனம். உங்களோட கமெண்ட்டுகளை நம்மளுக்கு மறக்காம அனுப்புங்க. நன்றி. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.